நாளாவே எல்லா இன்ஸ்டாகிராம்லயும் சரி ஃபேஸ்புக்லயும் சரி வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பத்தி ஒரு விஷயம் எல்லாரும் பகிர்றாங்க. இது ஆக்சுவலா யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சாங்க. அதை நான் எதாச்சும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டேன். பட் இது இப்படி ஒரு விவாத பொருள் ஆகும்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், இன்னைக்கும் சரி, நான் அன்னைக்கு முதல்ல என்னுடைய நண்பரும் தலைவருமான மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களை கட்சி ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒர்க் பண்ணும் போதே எனக்கு ஒரு நண்பரா அவருக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவர் நல்லபடியா வரணும், அந்த கட்சி நல்லபடியா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி எதிர்பார்த்தோ இல்ல எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோன்னோ நான் ஒர்க் பண்ணல. நான் முழுக்க மனதார இன்னைக்கு தைப்பூச திருநாள் அதுவும் ஓப்பனா நான் சொல்றேன். இது யாருக்கு புரியுதோ இல்லையோ, நான் கும்புற கடவுளுக்கு புரியும். என்னுடைய தலைவரும் என்னுடைய நண்பருமான தாவேகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் சார் அவர்களுக்கு புரியும். ஏன்னா அவர் எல்லாருடைய பேச்சையும் கேட்டு ஒரு அனலைஸ் பண்ண மாட்டார். அவர் ஒரு முடிவு எடுப்பார், அந்த முடிவு சரியா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு அரசியல் பயணம் ஆகுது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதை ஒரு விவாத பொருளாக்கி நிறைய பேர் பேசுறாங்க. அதை குறிப்பா ஒருத்தங்க பேசுறாங்க, இங்க குத்தலாமா, இங்க குத்தலாமா, அங்க குத்தலாமான்றாங்க. தம்பி, ஒரு சின்ன விஷயம், நாங்கெல்லாம் நெஞ்சில குத்துவோம், மத்தவங்களாம் முதுகுல குத்துறாள் நம்ம கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்றாரு, பச்சை குத்திட்டா பதவி வந்துருவான், முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஒரு பேசுறாரு. அவருக்கு நான் பர்சனலா போன் பண்ணி சொன்னா, சார் பச்சை குத்துறா எனக்கு பதவி வருமா சார் அப்படின்னு அவரை கேட்டேன்னா, ஒரு விஷயம், ஒருத்தரை பத்தி என்னன்னு தெரியாமையே நீங்க எல்லாம் பேசுறீங்க தெரியுமா, இதே முதல்ல தவறு. என்னை பத்தி உங்களுக்கு என்ன முழுமையா தெரியும்? இப்ப பேசின அத்தனை பேரை பத்தி எனக்கு தெரியாது, யாரையுமே நான் உரிமையில பேசவே இல்லை. இத நான் ஆரம்பத்திலிருந்தே பண்ற ஒரு விஷயம். அதை தாண்டி என்னுடைய தலைவரும் நண்பருமான விஜய் சார் இதுதான், யாரையுமே இது வரைக்கும் உரிமையில பேசுனதே கிடையாது. அவர் நடிகரா இருக்கும்போதும் சரி, இப்ப தலைவரா இருக்கும்போதும் சரி, வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருப்பார். நான் எங்கேயாவது சின்ன தப்பு பண்ணக்கூடாது, இதனால விஜய் சாருக்கு ஏதாவது தவறாயிடும்னு பார்த்து எல்லா விஷயமும் பண்றேன். இன்னொருத்தர் சொல்றாரு, நெஞ்சில பச்சை கொடுத்திருக்காரு. பச்சைப்பால் அவர் ஒரு பெரிய மனுஷன், ஒரு இன்டர்வியூலயோ ஒரு சபையிலோ எப்படி பேசணும் அப்படின்றது என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்னு, இந்த வீடியோ மூலியமா அவருக்கு நான் சொல்லிக்கிறேன்னா, உங்க மேல பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் மத்தவங்களை இந்த உரிமையில பேசுறது, அதை தாண்டி ஒருத்தரை பத்தி தெரியாம நிறைய விஷயம் பேசுறீங்க. ஆனால் எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஃபர்ஸ்ட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. ஒண்ணு, இப்ப ஒரு புற்றுப்புள்ளி வைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தாவேக்கால எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்கன்னா, இல்ல எனக்கு ஒரு பதவி கிடைக்கும்னா நான் ஒர்க் பண்ணல. இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரீசன் என்னுடைய தலைவர் எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த நன்றி கடன் ஏதாவது ஒரு விதத்தில் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாரை பத்தியும்